என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எப்போதும் கண்ணீர் மல்க நீ என்னிடம் பிரார்த்திப்பாய். இன்று என்னிடம் உன் பிரார்த்தனையை சொல்லும்போது கண்ணீருக்கு பதிலாக அது நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் மலர்ந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் உன் பிரார்த்தனையை கூறு. இன்று எத்தனை உற்சாகமாக மலருமோ அத்தனை சக்தியோடு உன் பிரார்த்தனையானது வெகு சீக்கிரம் நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் உழைப்பு என்றும் வீண் போகாது என் தங்கமே. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. நான் எப்போதும் வாக்கு மீற மாட்டேன் என் தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. அனைத்தையும் நான் உனக்கு அமைத்து தருகிறேன். மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலோ பழித்து பேசினாலோ பொறுத்துக்கொள். அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே நான் சொல்லிக்கொள்கிறேன். உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கிடைக்கும். இது என் சத்திய வாக்கு. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான். இதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் விடமாட்டேன். எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதையும் பெறும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்றும் எனக்கு தெரியும். உனக்கு என் அனுமதி உண்டு. நீ முன்னே போ. என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பாபாவை நம்பினோர் வாழ்வில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். மங்களகரமான இல்வாழ்க்கை அமையும். தேவை என்று நீ யாரையும் தேட வேண்டியது இல்லை. செல்வங்கள் 16ஐயும் தந்து நான் உன்னை வாழ வைக்கின்றேன் என் தங்கமே. யார் கைவிட்ட போதிலும் என் கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பாக நான் நிற்பேன். நான் இருக்க உனக்கு ஏன் பயம்? வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல கவலைகளும் துன்பங்களும் உன் வாழ்வில் வந்து ஆடு புலியாட்டம் போல ஆட்டி வைத்தாலும் நீ காலத்தோடு போராடி சிற்பமாகி செதுக்கிய சிலை போல உயர்ந்து வருவதை நான் அறிவேன். நீ எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கையை சிறப்பாக உன் சாயப்பா நான் மாற்றித் தருவேன் என் தங்கமே. இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் நாளை உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்று அர்த்தம். உன் கஷ்டம் அனைத்தும் தீரப்போகிறது. இன்னும் நீ எதற்காக கலங்குகிறாய்? தைரியமாக இரு. ஆபத்து காலத்தில் நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். என்னை தேடி வா என் குழந்தையே. இனி உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும். உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை உன் சாயப்பா நான் தடுத்து நிறுத்துவேன். உன் மனசாட்சியின்படி எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. அதனால் நீ எதற்கும் தயங்காதே. உன்னோடு நான் எப்போதும் துணை இருப்பேன். இந்த சாயியினுடைய கஜானா பெட்டியில் நீ கேட்டது இருக்கிறது. உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் வந்து விட்டது. உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை காணப்போகிறாய் குழந்தையே. அடுத்தடுத்து உனக்கு மேன்மை உண்டாகப் போகிறது. ஒருமுறை இந்த கஜானாவை தொடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் வசமாகும். நமது உயிர் மூச்சாக இருக்கும் நமது சாயிநாதனுக்கு பிடித்த விஷயங்களில் முதன்மையானதும் முக்கியமானதும் விளக்கேற்றுதல் ஆகும். தண்ணீரால் விளக்கேற்றி வித்தைகள் நிகழ்த்தியவர் நமது சாயப்பா. தீபங்களில் அவர் வாழ்கிறார். தீபங்கள் நமது அக இருளை நீக்கி நமக்குள் வெளிச்சத்தை கொணர்பவை. அதனால் தவறாது இல்லங்களில் தீபமேற்றுவோம். தினமும் சாயின் அருளை பெறுவோம். நான் பெற்றெடுக்காத செல்வமே, உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. கவலைகளை இன்றோடு விட்டுவிடு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும்.
அதில் அவர்கள் தோற்றுப்போவது இயற்கை. ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும். நிச்சயம் ஜெயிப்பாய். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் உன் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதரித்து வந்தவன். நீ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன். இந்த சாயியின் கஜானாவில் உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்தியம் ஊட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்து இருப்பதால் நான் உன்னருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கிறாய். எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே, தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய். என் கரம் பிடித்து என்னுடன் வா. உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்களும் சோகங்களும் ஒரு முடிவுக்கு வரும். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் எனது பக்தர்களின் அடிமை. தேவை ஏற்பட்டால் எனது பக்தர்களின் நலன் காக்க மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பேன். யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை சாயப்பா என்று நீ வருந்துகிறாய்? என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அது உனக்கு கற்றுத்தரும். அனைத்தும் விரைவில் சரியாகும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலத்தான் என் பக்தர்களை நான் சோதனைக்கு உள்ளாக்குவேன். ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ விதை போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது. நாம் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக மிளிர முடியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நீ என் பூஜையை கைவிட வேண்டாம். நீ தினமும் என் பூஜையை செய். நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு எந்த தொந்தரவும் வரவிடாமல் நான் காப்பேன். உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில் நடக்கும். அதற்கு நான் பொறுப்பு. சத்தியம் ஒருபோதும் தோற்பதில்லை. நீ தோற்க பிறந்தவனல்ல என்பதை உணர்ந்து செயல்படு. நான் இருக்கிறேன் என்று முன்னோடு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார். எதற்கும் சோர்ந்து போகாதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லையே சாயப்பா என்று நேற்று முழுவதும் என்னிடம் அழுகிறாய். நான் என்ன சொல்வது? நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ என்னை புரிந்து கொண்டாயல்லவா? இதே மாதிரியே அழுகாமல் என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு. உன் முன்னால் நானே தோன்றுவேன் ஏதோ ஒரு ரூபத்தில். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இரு. வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. பாபா தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே இல்லை. கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும். அதை நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும். ஆனால் சாயியின் பாதங்களின் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றும் நிலவட்டும். அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதும் இருக்கட்டும். சாயியின் லீலை ஆழம் காண முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே இல்லை. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்ப வேண்டும். என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். எனது நாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன். நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜெபம் உங்களை என்னிடம் சேர்க்கிறது. சிறிய விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். ஏனென்றால் நமது பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே.
தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. உன் வெற்றி நிச்சயம். இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரத்தான் போகிறேன். அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள்தான் என்பதை உணர்ந்து அமைதியாக செயல்படு. தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை. தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமில்லை. எதற்காகவும் எப்பொழுதும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள். இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். இனி உன் வாழ்வில் நன்மையே உண்டாகும். அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். நீ கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்து முடி. என் துணை என்றும் இருக்கும். நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நன்றாக முடியும். என் நாமத்தை சொல்லி தொடங்கு. நானே உன் காவலன். நான் நுழைவதற்கு கதவேதும் தேவையில்லை. எனக்கு வடிவமோ விஸ்தீர்ணமோ கிடையாது. நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறேன். தம்முடைய பாரத்தை என்மேற் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விவகாரங்களுக்கும் நான் சூத்திரதாரியாகிறேன். மானுடனின் கஷ்டங்களை இன்னொரு மானுடனுக்கு சொல்லும்போது சிரிப்பவர்கள் அதிகம். ஆறுதல் சொல்வோர்தான் பாதி. மானுட கஷ்டங்களுக்கு நீதியும் ஆறுதலும் தர்மமும் குரு ஒருவரே தருவார். அவர் மட்டுமே தர முடியும். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது இல்லை. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். என்னை வேறொன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் விளையும். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நிம்மதியை கெடுத்து கொள்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாமல் ஏற்றுக்கொள்கிறாய். அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லா சூழ்நிலையை உருவாக்கும். அதை விட்டு நீ நகன்று இருப்பதே சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை சிலர் ஏற்க முடியாமல் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது உனக்கு நல்லது. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் என்றும் உனக்கு இருக்கிறேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன். என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம். வருத்தப்படாதே. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டு ஒளி. அமைதியாக இரு. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உனக்கு துணை இருப்பேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.
ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.